அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். ஓவியங்கிறது சாதாரணமான விஷயம் இல்லை. பள்ளி மாணவர்கள், சின்ன குழந்தைகள் இவர்களுக்கெல்லாம் அந்த ஓவியங்கள் வரைவதனால மூளை வளர்ச்சி, அதனால பல சிந்தனை, கற்பனைகள் எல்லாமே வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா அந்த ஓவியங்களை சாதாரணமா ரொம்ப சிக்கனமான முறைகள் எப்படி வரைகோடுகள் மூலியமா வரைகிறதும் வர்ணங்கள் தீட்டுவதில் வித்தியாசம் இருக்கு. ஆனா அந்த வரைகோடுகள் மூலியமா வரைகிறதும் அடிப்படை தான் ஓவியம். அந்த ஓவியங்களை முதல்ல ஒரு குழந்தைகளுக்கெல்லாம் சொல்லிக் கொடுக்க நான் விருப்பப்படுறேன். ஒரு கோழி முட்டை மாதிரி போட்டுட்டு அதுல இருந்து ஒரு மான் படுத்திருக்க மாதிரி நிக்கிற மாதிரி ஒரு உருவத்தை உண்டாக்கலாம். அதை இப்ப நான் செய்யறேன் பாருங்க. ஒரு கோழி முட்டை வடிவம், கோழி முட்டை மாதிரி. அதற்கு பிறகு அந்த கழுத்து பகுதியிட்ட 2 கோடு, அப்புறம் முகத்துக்காக வேண்டி ஒரு அமைப்பு. அதற்கு பிறகு அந்த மானுடைய காது, 2 பக்கமும் 2 காது. அதுக்கு பிறகு காதுக்கு பக்கத்தில் கிளைமான், அந்த மானுடைய கொம்பு. இந்த மானை படுத்திருக்க மாதிரி இப்ப நம்ம எழுதணும் அப்படின்னு சொன்னோம்னா அதுக்கு பின்பக்கத்து கால். பின்னாடி ஒரு வால், இந்த இடத்தை அழைச்சிடலாம். அதுக்கு பிறகு முன்னாடி மடக்கி படுத்திருக்கும் அந்த காலை மான். இப்போ மானுடைய மொத்த உருவமும் உங்களுக்கு நல்ல விளக்கமா தெரியும். இப்ப இந்த கோடு, இந்த வட்ட வடிவமா போட்ட கோட்டுல இந்த இடத்தெல்லாம் கொஞ்சம் அழைச்சிட்டோம்னா இந்த ஒரிஜினல் கிடைக்கும். இப்போ ஒரு கோழி முட்டை மாதிரி போட்டுட்டு அதுல ஒரு மானுடைய உருவம் உண்டாயிடுச்சு. அதுக்கு பிறகு கண்ணு, அப்புறம் புள்ளிமான் அப்படின்னா அந்த இடத்துல டாட்ஸ் காட்டிட்டே இப்படி. இது வெறும் கோட்டினாலும் ரொம்ப சீக்கிரமா வரையப்படுற ஒரு ஓவியம். இந்த வயிறை நல்லா காட்டணும்னா இப்படி ஒரு அந்த இடத்த குறைச்சிட்டு இந்த ஒரு லைன் அழைச்சிட்டு மானுடைய மொத்த உருவமும் கிடைக்கும். அது இதே மாதிரி இதை நிக்கிற மாதிரி இந்த மாடு இப்ப படுத்திருக்கு, இதை நின்றுட்டு இருக்கிற மாதிரி செய்யணும் அப்படின்னோம்னா அதே இந்த வட்ட வடிவத்திலேயே அது இப்படிதான் நம்ம போட்டிருந்தோம். முதல்ல ஒரு கோழி முட்டை வடிவத்தில் கோடு போட்டிருந்தோம். அதையே இப்படி பின்கடி கால் நிக்கணும். அடுத்து இப்படி மின்கால், முன்னாடி உள்ள கால். ஒரு காலை மடக்கி நிக்கிற மாதிரி. இப்ப இந்த மான் நிக்கிற மாதிரி ஒரு அமைப்பு கிடைச்சிருக்கு. இந்த மாதிரி பல மிருகங்கள், அதாவது அனிமேஷன் சொல்ற மாதிரி நிறைய மிருகங்கள் படங்களை ஈஸியா குழந்தைகள் வரைவதற்கு பயன்படுற மாதிரி போட்டுட்டு இருக்கான். அடுத்து யானை, ஒரு முக்கியமான மிருகம். நம்ம இந்திய நாட்டில் புகழ்பெற்ற யானையினுடைய வடிவம். யானையில 2 விதம், ஒன்னு ஆப்பிரிக்கா யானை, ஒன்னு நமது இந்திய நாட்டு யானைகள். இது இந்திய நாட்டு யானையுடைய அமைப்பு. ஆப்பிரிக்க நாட்டுடைய யானையோட அமைப்பு காது பெருசா இருக்கும். ஒரு யானையினுடைய வடிவம் கோட்டில் வர்ணம் பண்ணும், பெயிண்ட் பண்ணும்போது அது வேற, அது விஷயங்கள் வேற.
அடுத்து சிங்கம், காட்டு விலங்குகள்ல ராஜா அவர்தான். வெறும் கோடுகள் தான், கோடுகளாலே இந்த உருவங்கள் உண்டாகும். அடுத்து அதனுடைய உடல்நிலை, உடல் மான், யானை இப்படியா போட்ட போய் இதனுடைய உடம்பு அமைப்பு வேற விதமா இருக்கும். கால்லாம் உயரம் இல்லாம கட்டையா இருக்கும். இந்த ஓவியங்களை இன்னும் தொடர்ந்து நல்ல முறையில் நீங்க வரையணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த வீடியோ தொடர்ந்து பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.